நல்லா இருந்துச்சு. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்குது. அதனால இப்ப நல்லா இருக்கு. இப்ப தற்காலத்தில் இருக்கிற பிரச்சனை எடுத்துக்கிற மாதிரி நல்லா இருக்கு. ஒரு விழிப்புணர்வு அக்கா நல்ல முயற்சி. நம்மட மண்ணில் இப்படி ஒரு ஃபிலிம் வந்து செஞ்சது ரொம்ப எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது. எடிட்டிங் சாங் அதை விட இம்பார்ட்டண்டாக சொல்லணும் அந்த சாங் பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு அக்கா. குட் லக். தேங்க்யூ. படம் மாதிரி வந்தாச்சு. நல்லா இருக்கு படம். எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. போரிங் இல்லை படம். இல்லை தொடங்கி முடியும் வரையுமே படம் நல்லா போகுது. என்னுடைய எல்லாமே நல்லா இருக்கு. இளவாணி உண்மையில் அவங்க முதல் வந்து லூசி வந்து அது ஒரு வேறொரு இது அவாவால் வேற மாதிரியான கதைகளையும் சொல்ல முடியுமென்றதான் அதில் நிரூபிச்சிருக்கிறார். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பர் படம். சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்கும் அந்த மாதிரி. வாழ்த்துக்கள் ஃபுல் டீமுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் ஃபில்ம். படம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னால் இப்போ டிப்பிக்கல் யாழ்ப்பாணம் இப்படித்தான்றதை வடிவாக காட்டியிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னே இப்படியான யாழ்ப்பாணம் எனக்கு உண்மையாக பார்க்க ஷாக்காக இருந்தது. இந்த முறை தான் நான் ஆரம்பிக்கிறேன் இங்கே யாழ்ப்பாணத்தில். அப்போ எனக்கு ஆக்கள் ஒவ்வொரு பிஹேவியரும் பார்க்க வித்தியாசமாக இருந்தால் இந்த படம் டிப்பிக்கல் யாழ்ப்பாணத்தை எடுத்து காட்டுறேன். நீங்கள் இதுக்குள்ள வேறு படங்கள் இப்படி போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க? இதான் நல்லா இருக்கு. நடித்தவ பங்கு பெற்றினவ எல்லாருக்கும் வாழ்த்து. இது வந்து நாங்கள் பொதுவாக இந்த கலை வடிவங்கள் கணக்கு இது நாங்கள் ஒரு கருத்து எந்த விதமாக சொல்லலாம். ஒரு சரித்திர ரீதியான படங்கள் வருகிறது. சமகாலத்து இதில் விஷயங்களை வச்சு படங்கள் மற்றது நாங்கள் கற்பனையில் உள்ள கதைகளை படம் எடுக்கிறோம். இப்படி பல வகையான திரைக்கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிற ஒரு பக்குவம் இருந்தாலும் இந்த மூக்குத்தி நாங்கள் முதல் எனக்கு தெரியாது இதுதான் கதை. நீங்கள் பார்த்த பிறகு என்னென்றால் இன்றைய யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முகத்தை யாழ்ப்பாணத்துக்கு கனமுகங்கள் இருக்குது. அதில் ஒரு முகத்தை இளவாணி பதிவு செய்திருக்கு. அதாவது ஒரு முகம் இப்படி ஒரு முகம், அதாவது ஏமாத்துறதும் வெளிநாட்டு அந்த காசுகளை ஏதோ ஒரு வகையில் ஷீட் பண்ணி வாழ்கிறதும் அப்படியான ஒரு பக்குவங்கள் இன்றைக்கு இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கு. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் முறையில் நாங்கள் கழிச்சு கொண்டு போயிருக்கல. வெளிப்புறத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கறதுல இன்னும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த மூக்குத்தி பூவில் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வரா. அந்த கருத்து வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியிலே இதுக்கு தேவை வேணுமென்ற ஒரு விருப்பம் இருக்குது. இப்படி வாழ்றதுக்கு பிள்ளைன்ற மாதிரி அதில் ஒரு கருத்தை கொண்டு போக ஒரு தேவை இருக்குது.